ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எல்லா தீங்குக்கும். 121ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த உலகம் தீங்கு நிறைந்ததாய் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தீய கொடிய மனுஷர்கள் சுற்றித் திரிகிறார்கள். நோய்களும் வியாதிகளும் விபத்துக்களும் இன்னும் பல தீங்குகளும் நடமாடுகின்றன. சூனியம் செய்யவும் செய்வினை செய்யவும் மந்திரவாதிகள் எழும்பி நிற்கிறார்கள். ஆகவே சங்கீதக்காரன் ஒவ்வொரு தீமையாய் சொல்ல பிரியப்படாமல் எல்லா தீங்குக்கும் என்று ஒட்டுமொத்தமாய் ஒரே வார்த்தையிலே அடக்கிவிடுகிறார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு உறுதி செய்து, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 3:3 எழுதுகிறார். கர்த்தர் நம்மை தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவாரோ மாட்டாரோ என்று ஒரு துளி கூட நாம் சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 2:13, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். நம்முடைய பாதுகாப்பு தேவனுடைய உண்மை என்ற திட அஸ்திபாரத்தில் இருக்கிறது. அவர் உண்மையுள்ளவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? என்னாகமம் 23:19. அவர் பொய்யுரையாத தேவன். தீத்து 1:3. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். எபிரெயர் 6:18. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார் என்று நாம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் பாடி துதிப்போமாக. ஆம், கர்த்தர் தம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மீட்டு இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாப்பார். சுடரொளி பட்டயங்களை கட்டளையிட்டு பாதுகாப்பார். அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் அனுப்பி பாதுகாப்பார். பணிவிடை ஆவிகளான தேவ தூதர்களை நமக்கு தந்து பாதுகாப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய சிறையினாலே நம்மை மூடி செட்டைகளுக்குள்ளே மறைத்து கண்மணி போல பாதுகாப்பார். நமக்கு ஒரு பாதுகாப்பும் அடைக்கலமும் அவசியம் தேவை. காரணம், இந்த உலகத்தில் எதிர்பாராத நோய்களும் பலவீனங்களும் மனுஷரை தாக்குகின்றன. கொடிய விபத்துக்கள் தாக்குகின்றன. பொல்லாத தீய மனுஷர்கள் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18:10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வந்துவிடுங்கள். அவருடைய அடைக்கலத்துக்குள் ஓடி வருகிற உங்களை எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைய நினைவிற்கு 2 தீமோத்தேயு 4:18. கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 3 மற்றும் 4ஆம் அதிகாரங்கள், மாலை மார்க்கு 10ஆம் அதிகாரம் 32 52 முடிய.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கலங்க வேண்டாம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.